வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தேங்காய் பால் கப்பை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அந்த ஒரு முழுசு எடுத்து வச்சிருக்கேன். இது இவ்வளவு நமக்கு தேவைப்படாது. இதுல நம்ம பாதி எடுத்து நம்ம தோல் வச்சு சீவிடலாம். நம்ம ஒரு சின்னதா ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி பிரிச்சு எடுத்தா வந்துடும். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச கப்பைய நிறைய தண்ணி வச்சு கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா உடம்புக்கு நல்லது. நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் இழுத்து தூர ஊற்றிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அதனால தான் நிறைய தண்ணி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர் கேஸ் கட்டை கழிச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம கப்பைக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, சின்ன பூண்டா இருக்கனால 10 பல் போட்டுக்கோங்க. பெருசா இருந்தால் 2 குறைச்சிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். நம்ம கப்பா வேக வைக்கும்போது உப்பு போடல, நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸா அரைக்க வேண்டாம், குறன்னு அரைச்சிக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வடிகட்டின கப்பை எடுத்து அடுப்ப வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமா இந்த மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மூடி வச்சு கொஞ்சமா சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேந்த போதும். ஏன்னா அந்த மசாலா பச்சை வாசனை போகணும், அதுக்காக தான். இது வந்து விட்டுக்கட்டும். நம்ம இதுல ஒரு கப் தேங்காய் எடுத்து பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். கிழங்கு நல்லா மசிஞ்சாதான் உங்களுக்கு இந்த மசாலா உப்பெல்லாம் பிடிச்சிட்டு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இன்னும் திக்கு தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் நான். நீங்க இந்த அளவுக்கு எந்த கன்சிஸ்டன்சி நீங்க பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்க ஊத்திக்கோங்க. எல்லாத்துலயும் நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் ஆகி வரணும். அவ்வளவுதான் போதும். இன்னும் கொஞ்சம் ஆற கொஞ்சம் இருக்கும். அதனால நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இது கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம கப்பைக்கு தொட்டுக்கிட்டு ஒரு காரசாரமா ஒரு துவையல் பண்ண போறோம். அதுக்கு நான் ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நம்ம தேங்காய் எண்ணெயில நல்லா வறுத்துடலாம். நீங்க காரம் ரொம்ப அதிகம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மிளகாய் இந்த அளவுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்ப நம்ம அதே எண்ணெயில கொஞ்சமா சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 சாம்பார் வெங்காயம், 2-3 பூண்டு பல்லு, அதையும் சேர்த்து வரைக்கும். இப்ப நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி நல்ல வாசனை வரும் பார்த்தீங்களா, அப்ப எடுத்துடலாம். இப்ப நம்ம கப்பை தாளிச்சிடலாம். அதுக்கு நம்ம கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்க கப்பால துவையலுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு போட்டதுக்கு அப்புறம் நம்ம 2 சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சாம்பார் வெங்காயம் போட்டுனா கூட 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கப்பையை சேர்க்கலாம். அவ்வளவுதான், நம்ம கப்பை ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம துவையல் இருக்கிறதுக்கு கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி நிறைய போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்குன்னா காஞ்ச மிளகாய் நிறைய போட்டிருக்கோம். நம்ம வறுத்து வச்சது எல்லாமே சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாய், உப்பு, புளியெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் எல்லாம் அரைச்சாச்சு, கொஞ்சம் குறைக்கணும் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம், வதக்கி வச்சிருந்தது. இந்த கன்சிஸ்டன்ஸ்ல அரைக்கணும். அப்புறம் இப்போ நம்ம இது மேல தேங்காய் ஊற்றிக்கலாம். பச்சை தேங்காய் ஊற்றினா அது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும், காரமும் இருக்காது. ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கப்பையும் காஞ்ச மிளகாய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.